வணக்கம். அந்த இரவு என்ன நடந்தது? அவ வரலன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அவனால் வர முடியல. கிராமத்தின் ரகசியம் ஒரு இரவில் எல்லாம் மாறிவிட்டது. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெள்ளியூர் அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கதை இருந்துச்சு. அந்த கதையில் யாருக்கும் தெரியாத ஒரு காதலும் இருந்துச்சு. அதுதான் அருண் மாலா காதல். அவர்களோட காதல் சத்தம் இல்லாதது. அருண் சின்ன வயசுலேருந்தே கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சவன். அவனுக்கு பணம் இல்லை, ஆனால் அவன் மனசு மட்டும் ரொம்ப பணக்கார மாதிரிக்கு நடந்துக்குவான். மாலா அதே கிராமத்தில் எல்லோரும் பாராட்டுற அழகு. அவளை மெச்சிக்க வேற ஆள் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அந்த கிராமத்தில். ஆனால் அவள் கண்ணுக்கு மட்டும் அருணுத்தா தேடுது. அவனை அருணுத்தா பிடிச்சிருக்கு. அவர்கள் ஒருபோதும் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதே இல்லை. ஆனால் அவன் வந்தா அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வரும். அவன் அழுதா அவன் அமைதியாக வழிய அனுபவிப்பான். இப்படித்தான் அவங்க காதல், உண்மையான காதல் ஸ்டார்ட் ஆகுது. காதல் எப்படி வளருதுன்னா, அது ஒரு மாலை நேரம், நெல்லுக்காட்டுக்குள்ளே நடக்கிற சின்ன பாதை. அங்கே தான் அவர்கள் சந்திப்பாங்க. ஒரு மாலை 5 நிமிஷம்தான் அவங்க பேசிக்குவாங்க. ஆனால் அந்த 5 நிமிஷமே அவங்க வாழ்க்கையை முழுவதும் அனுபவிக்கிற மாதிரிக்கு இருக்கும். ஒரு நாள் மாலா மெதுவாக கேட்குறா, நம்ம இப்படியே எத்தனை நாளைக்கு சந்திக்கிறதுன்னு. அருண் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் உன்னை எங்கள் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போக வரைக்கும் நம்ம இங்கே தான் சந்திச்சுக்க முடியும் அப்படின்னு. அந்த பதிலை கேட்டு அவள் கண் கலங்குது. அவளுக்கே தெரியாமல் இது ஈஸியான காரியம் இல்லை அப்படின்னு புரியுது. புயல் ஆரம்பம். ஒரு நாள் மாலா வீட்டு வாசலில் பெரிய சண்டை. அவளோட அப்பா நம்ம மரியாதைக்கு தகுந்த குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணணும்னு கத்திட்டு இருக்கிறாரு. மாலா அழுதுகிட்டே இருக்கிற அவன் மனசில் ஒரே கேள்விதான், அப்போ காதலுக்கு மரியாதை இல்லையாங்கிறது. அந்த இரவு அவள் அருணை சந்திக்கிறா. நம்ம ஓடி போயிடலாம், எங்கள் அப்பா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு கண்ணீரோட சொல்கிறான். அருணுக்கும் அந்த ஒரு நிமிஷம் யோசிக்கவும் இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் உன்னை விட மாட்டேன்னு மட்டும் சொல்கிறான். அந்த ஒரு தீர்மானமான இரவு, நள்ளிரவு 12 மணி. பழைய ஆலமரத்துக்குங்கேல அது அவனோட வாழ்க்கையை மாற்ற போகிற இடம். மழை ஆரம்பிக்குது, காற்று பலமாடிக்குது. அருண் மட்டும் அங்கேயே நின்றுட்டுருக்கிறா. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் இதயம் பயங்கரமாக துடிக்குது. இப்போ வருவாளா அப்போ வருவாளான்னு பார்த்துட்ருக்கிறான். டைம் போயிட்டே இருக்கு. காத்திருப்பும் உடையும் நம்பிக்கையும். அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். மணி 12:30, மணி 1, மணி 2 ஆக போகுது. அவன் நம்பிக்கை உடைய ஆரம்பிக்கலை. ஒவ்வொரு மணி நேரத்தில் மணி அடிக்கிற சவுண்டு அவனை இதயத்தை கிழிக்குது. மழை அவனை நலைக்குது. ஆனால் அவன் கண்ணீரை யாரும் பார்த்துக்கவே இல்லை. மாலா வருவான்ங்கிற நினைப்பில் அவள் கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு அவன் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. அவன் தன்னைத்தானே நம்பிக்கை வச்சுக்கிறான். ஆனால் அந்த இரவு முடிஞ்சிருச்சு, மாலா வரல. அதிர்ச்சி செய்தி. காலையில் கிராமம் முழுக்க ஒரே பேச்சு, மாலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நேற்று நைட்டே அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு வாக்கியம் அருணோட உயிரையே பறிச்ச மாதிரி இருக்குது. அவன் சிரிக்கிறான். அந்த சிரிப்பு ஒரு பைத்தியக்காரத்தனமான சிரிப்பாக இருக்குது. அவன் என்னை ஏமாத்திட்டாளான்னு நினைக்கிறான். தன்னோட நம்பிக்கையை கேள்வி கேட்டுக்கிறான். மறைத்த ரகசியம். நாட்கள் கழியுது. அருண் ஒரு உயிரில்லா மனிதன் மாதிரிக்கே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் மாலா வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பாட்டி சொல்கிறாங்க, மாலா ஓடி வர ரெடியாக தான் இருந்தான். ஆனால் அவங்க அப்பா தான், நீ இந்த விட்டு போனேன்னா நான் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டினாங்க. அந்த ஒரு வாக்கியத்திற்காகத்தான் மாலா அவளை அந்த ஒரு நேரம் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாலாவை அந்த வார்த்தை கட்டி போட்டுருச்சு. அவள் காதலை விட அவள் அப்பாவோட உயிர் தான் முக்கியம்னு நினச்சா. அதனால் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி சந்திப்பு. ஒரு மாலை நேரம். மாலா ரகசியமாக அருணை சந்திக்கணும்னு சொல்கிறா. அவள் முகத்தில் சிரிப்பு, ஆனால் கண்ணில் நிறைய கண்ணீர். நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அருண் எதுவும் பேசலை. அவள் கண்ணை மட்டும் பார்க்குறான். அந்த கண்ணில் இருந்த வலி அவன் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவனுக்கு மட்டுமே புரிஞ்ச வலி. மாலா திரும்பி நடந்து போயிடுறான். அவள் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கல. ஏன்னா திரும்பி பார்த்தா அவனால் போக முடியாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இரவு 2 பேரோட வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த கிராமத்தோட நம்பிக்கையும் மாறிடுச்சு. அருண் இனிமேல் யாரையும் காதலிக்கல. மாலா உயிரோடு இருந்தாலும் அவன் மனசு அருணோட தான்.
சில காதல் சேரவே முடியாது, ஆனால் பிரிந்தாலும் ஒருபோதும் மறையாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அருண்மாலா காதல் இருந்துச்சு. இந்த மாதிரி உணர்ச்சியான ஸ்டோரிகள் உங்களுக்கும் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.